அதே போல் அந்த குழந்தையோட நம்ம வீட்டு க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தால் கூட சரி, க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தால் கூட அந்த அம்மா அப்பாவோட நாலேஜ் இல்லாமல் அந்த குழந்தைய யாரும் கூப்பிட்டு போகாத பார்த்துக்கணுங்க. அதை அந்த குழந்தைகிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிடணும். நாங்கள் இல்லாத பட்சத்தில் கூட யாரை வந்து நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவாக வந்தால் கூட வாமா அப்போ அங்கே கூப்பிட்டு போகிறேன், நம்ம அங்கே போகலாம், சாக்லேட் வாங்கி தரேன் அந்த ரிலேட்டிவ் சொன்னால் கூட அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியோ எப்படியோ கம்யூனிகேட் பண்ணிவிட்டு நான் போட்டுமாமான்னு கேட்டு அம்மா அப்பா ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை அவங்கள நம்பி போகணுங்க. இது ஒரு பாயிண்ட். ஏன்னா இன்னைக்கு கூட இருக்கிறவங்களே தான் பண்ணுறாங்க. நீங்கள் கூடயே இருந்த ஆளுங்க தானே அந்த மாதிரி அந்த குழந்தைய பண்ணிட்டாங்க. அதனால் இந்த ஒரு ப்ராக்டிஸை அந்த குழந்தைக்கு கொண்டு வந்தோம். எங்கே போனாலும் யார் கூப்பிட்டு போகணுன்னாலும் ஒரு வார்த்தை அம்மா அப்பாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அம்மா அப்பாவோட நாலேஜோடு தான் அந்த குழந்தை அவங்க கூட போகணும். அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுங்க. அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும். இனிமேல் இருக்கிற அந்த சின்ன குழந்தைங்களுக்கு 10 வயசு 12 வயசு குழந்தைங்களுக்குலாம் 8 வயசு 10 வயசு குழந்தைங்களாம் நம்ம புரிய வச்சிடணுங்க. இதுதாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதெல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டோம்னாக்கா ஒரு 80 to 90% மேலே இதெல்லாம் இந்த மாதிரி நடக்காதுன்னு பார்த்துக்கலாங்க. இதுதாங்க என்னோட இந்த பதிவு. அதே போல் பெற்றோர் சைடு என்ன பண்ணணுன்னாக்கா, குழந்தைகிட்ட நல்லா பேசணுங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வருதுனாக்கா போயிட்டு வந்து கிளாஸில் என்ன ஹோம்ஒர்க்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு மட்டும் கேட்கறது பார்த்தாதுங்க. போயிட்டு வரும்போது என்ன நடந்தது ஸ்கூலில், நீ ஆட்டோவில் வரும்போது என்ன நடந்தது, சும்மா அதுக்கிட்ட பேச்சு கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கணுங்க. சில குழந்தைங்களாம் பயந்துட்டு கூட இருக்குங்க, சொல்ல தெரியாது அதுங்களுக்கு. அதனால் அதுங்கக்கிட்ட நிறைய பேசணும். பேசி அதுக்கிட்ட என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அன்னைய டேல என்ன பண்ணாங்க, என்ன போயிட்டு வந்தாங்க, என்ன கற்றுக்கிட்டாங்க ஸ்கூலில், சமூகத்தில் என்னென்ன கற்றுக்கிட்டாங்கன்றத அந்த குழந்தைகிட்ட பேச்சு கொடுத்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ரேப்போ கரெக்டாக இருக்கணும். பசங்க கூட ரேப்போ வந்த உடனே ஃபோனை கொடுத்துட்டு ஃபோனை அதுங்க ஒரு பக்கம் இருக்குது, நம்ம ஒரு ஃபோனை பார்த்துட்டு இருந்தோம்னாலாம் இனிமேல் இந்த மாதிரி ஆகாதுங்க. ஏன்னா காலிகாலமாக போச்சு, இன்னமும் நடக்குது இந்த மாதிரி. ஆனால் அது பண்ணணும். அது அந்த கோயம்புத்தூர் கூட அந்த மாதிரி தான் கேஸாக தெரியுது எனக்கு. இப்போது நிறைய வீடுங்களாக இருக்கும், காமன் டாய்லெட்டு காமன் பாத்ரூம் மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய ஒரு ப்ரைவசி இருக்காது. அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி நடக்க சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற அம்மா அப்பாலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக குழந்தைய பார்த்துக்கணும். வீட்டில் இருந்தாலும் அந்த குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கணும். அதே போல் வேலைக்கு போகிறவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போவாங்க. அவங்க வந்துட்டு தாத்தா பாட்டி கிட்ட தான் விட்டு போவாங்க. இல்லைட்டு ஹவுஸ் சர்வெண்ட் மாதிரி யாருன்னா பார்த்துக்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வரத்துக்கு லேட் ஆகும். அதுக்குள்ளே இந்த பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுங்க. அந்த மாதிரி நேரத்தில் வீட்டுக்குள்ளே ஹாலில் கூட ஒரு சிசிடிவி மாட்டலாங்க, தப்பு கிடையாது. அதே போல் அந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறது, ஜிபிஎஸ் ட்ராக்கர் அதையும் செயினாவோ இல்லை வாட்சாவோ கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ணிவிட்டு, அம்மா நீங்கள் இனிமேல் வெளியில், ஏன்னா அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட இருக்கிற சர்வெண்ட் கிட்ட இருக்கிற குழந்தைங்க அதுங்க என்ன வேணும் அதுங்க தான் வெளில போய் என்ன வாங்கி சாப்பிட்றதோ கொண்டு அதுக்கு தான்